கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிறைய பேரை பார்த்திங்கன்னா எப்போவுமே ஆண்டவரை துதித்து கொண்டே இருப்பாங்க, புகழ்ந்து கொண்டே இருப்பாங்க. எனக்கு ஒரு ஐயாவை தெரியும். அவர் எப்போவுமே பார்த்திங்கன்னா சோத்திரம் சோத்திரம்னு சொல்லிகிட்டே இருப்பார். ஆனால் மற்ற இடத்துல சொல்கிறாருன்னு தெரியாது. யாரையாவது ஒருத்தர் அவர் சந்திக்கிற ஒரு சூழலை பார்த்திங்கன்னா சோத்திரம் சோத்திரம்னு சொல்லிகிட்டே வருவார். அது மாதிரி அவங்களோட பேசுகிறவர்களில் கூட பார்த்திங்கன்னா அந்த கேப் இருக்கும் பாருங்கள். அந்த கேப்பில் கூட ஏதாவது ஒரு மேட்டரை பேசுவார். கொஞ்சம் பேசி அவங்க பதில் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல இவர் வந்து சோத்திரம் 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 அப்படி சொல்லிட்டு இருப்பார். எப்போ பார்த்தாலும் புகழ்ந்துகிட்டே இருப்பார். ஆனால் மனுஷன் அந்த அளவுக்கு ஆண்டவரை எப்போவுமே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னு சொல்லி புகழ்கிறாரே, அந்த அளவுக்கு எப்பொழுதுமே தெய்வீக பிரசன்னத்தில் நிறைந்து இருக்கிறதுனால ஒரு வித்தியாசமான மனிதராக இருப்பார்னு பார்த்தா வேறு எந்த நடவடிக்கையிலும் அவரிடத்தில் ஒரு ஆவிக்குரிய ஒரு நல்ல விஷயத்தை பார்க்கவே முடியாது. ஆனால் எப்பொழுதும் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னு சொல்லிகிட்டே இருப்பார், புகழ்ந்துக்கிட்டே இருப்பார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர்னு சொல்லிகிட்டே இருப்பார். யாராவது ஒரு பேசிகிட்டு இருக்கிறவங்கள ஒரு கேப் உழுதுனா கர்த்தர் நல்லவர், சோத்திரம், ஹல்லேலூயா, ஆண்டவரே உமக்கு நன்றியப்பா, இந்த மாதிரி சொல்லிகிட்டே இருப்பார். ஆனால் அந்த ஆண்டவருக்கு பிரியமாக வாழுகிற வாழ்க்கை முறையை அவரிடத்தில் பிரதிபலிக்கிறத பார்க்கவே முடியாது. இன்றைக்கி நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோன்னு சொன்னால், இப்போ பிற மதங்களெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய நாம நமஸ்காரங்கள் இருக்கும். 100 முறை சொல்கிறது, 200 முறை சொல்கிறது, பல்வேறு நாமங்களை சொல்கிறது. அந்த மாதிரி சொன்னால் சில நன்மைகள் நடக்கும், அந்த மாதிரி நம்பிக்கை இருக்குது. அதனால் அவங்க வாழுகிறது எப்படியாக இருந்தாலும் சரி, வார்த்தை எப்படி இருந்தாலும் சரி, சுபாவம் எப்படி இருந்தாலும் சரி, நடத்தை எப்படி இருந்தாலும் சரி, அந்த பக்தியில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நாம நமஸ்காரங்களை சொல்லிகிட்டே இருப்பாங்க, மந்திரங்கள் சொல்கிறவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதே நேரத்தில் கிறிஸ்தவ வாழ்க்கையில் அப்படி கிடையாது. நாம் ஆண்டவரை புகழ்ந்துகிட்டே இருக்கிறதில்ல, அவரை பயன்படுத்தணும். இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறாங்க, துதிக்கிறாங்க, ஸ்தோத்திரிக்கிறாங்க, மகிமைப்படுத்துகிறாங்க. ஆனால் அவரை பயன்படுத்துறதில்ல. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்தருளி அப்படின்னு படிக்கிறோம் யோவான் 3:16. எதுக்கு? அவரை பயன்படுத்தணும், அவருடைய ஐக்கியத்தை பயன்படுத்தணும், அவருடைய வார்த்தைகளை பயன்படுத்தணும், அவரால் வருகிற ரட்சிப்பை பயன்படுத்தணும், அவரால் கிடைக்கிற மறுபிறப்பை பயன்படுத்தணும், அவரால் வருகிற பரிசுத்த வாழ்வை பயன்படுத்தணும். நிறைய பேர் இந்த பயன்படுத்துகிற நிலைமைக்கு வருகிறதே இல்லை. நம்ம செய்ய வேண்டியது இல்லைன்னா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நிறைய சபைகளில் கூட பார்க்கும் பொழுது அந்த துதி நேர சோத்திர நேரத்துக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதற்கு பிறகு பண்ணுற பிரசங்கத்தை பார்க்கும் பொழுது அதுலேயும் எந்த விசேஷமான வழிநடத்தலும் இருக்காது. ஆண்டவரை புகழ்ந்துட்டே இருந்தால் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும், ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு தான் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லைங்க, பயன்படுத்தணும். நாம் கர்த்தரை பயன்படுத்தாமல் புகழ்ந்து கொண்டே இருக்கிறதுனால ஒன்றும் நடக்காது. நம்ம மனசுக்கு ஒரு திருப்தி இருக்கும், நம்ம ஆண்டவரை புகழ்ந்துகிட்டே இருக்கிறோம். இது பிற மதங்களில் இருக்கிற நம்பிக்கை ஒத்தது. நாம் ஆண்டவரை புகழ்கிறதுக்கல்ல, அது புகழக்கூடாதுன்னு சொல்ல வருகிற அர்த்தம் இல்லை. புகழுவோம், சோத்தரிப்போம், நல்ல விஷயம். ஆனால் அவரை பயன்படுத்துகிறோமா? அவருடைய ஐக்கியத்தை பயன்படுத்துகிறோமா? அவருடைய சத்தத்தை கேட்கிறோமா? அதை நம்ம பயன்படுத்துகிறோமா? அவர் நமக்கு கொடுக்குற வார்த்தை வசனங்களை பயன்படுத்துகிறோமா? இந்த மாதிரி கர்த்தருடைய ஐக்கியத்தை தேடி, கர்த்தருடைய ஐக்கியத்தை பயன்படுத்தி, வசனங்களை பயன்படுத்தி ஆண்டவர் விரும்புகிற விதமான ஒரு வாழ்க்கை முறையை நம்ம வெளிப்படுத்தணும். அதில் தான் காட் இஸ் ப்ளீஸ்ட். அதை விட்டு ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருந்த ஆண்டவர் ஆசீர்வாதம் பண்ணுவார், துதி செலுத்தி கொண்டே இருந்த ஆண்டவர் ஆசீர்வாதம் பண்ணுவார் அப்படின்னு நினைக்கக்கூடாது. துதியுங்கள், ஸ்தோத்திரிங்க, புகழுங்க, எல்லாம் நல்ல விஷயந்தான். ஆனால் ஸ்பெஷலாக நம்ம பண்ண வேண்டியது ஆண்டவரை பயன்படுத்துது. ஆண்டவரை பயன்படுத்தாதபடிக்கு பரிசுத்தமாக வாழ்வதற்கேற்ற விதமாக, நல்ல சுபாவங்களோடு செயல்படுவதற்கேற்ற விதமாக, நல்ல நடத்தைகளோடு மற்றொரு மத்தியில் வெளிப்படும் விதமாக நாம் எப்படி அவருடைய அசோசியேஷனை பயன்படுத்தணும், ஐக்கியத்தை பயன்படுத்தணும், அதை பயன்படுத்தாமல் சோத்திரம் சோத்திரம் துதிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தால் அது ஆண்டவர் இரிட்டேஷன் தான் கொடுக்கும், ஆண்டவருக்கு சோர்வுத்தான் கொடுக்கும். எனவே ஆண்டவரை பயன்படுத்துவோம், பயன்படுத்தி கொண்டே புகழுவோம். அதுதான் ஆசீர்வாதமானது.